கூட்டுறவு தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு முறைகேடுகளால் சேர்த்து மாவட்ட ஆட்சியர் 6 எம்எல்ஏக்கள் மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டுறவு தேர்தல் தமிழ்நாடு அரசு எப்படி நடக்கிறது பார்க்குறது உங்கள் கட்சி ஆட்கள் அந்த நேரத்தில் போராட்டம் கலந்துருக்கீங்க. பொதுவாக தேர்தல் என்று சொன்னால் அது முறைப்படி நடந்தால் மட்டும்தான் அது தேர்தல். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் விருப்பப்படி தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அதுக்கு ஒரு முறையே தேவை கிடையாது. கூட்டுறவு தேர்தலை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் பழையபடி ஆரம்பத்திலிருந்து அதனுடைய முறைகள் துவக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தில் கர்நாடக எலெக்ஷனை மனசில் கொண்டு தான் மத்திய அரசு இந்த காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்திட்டு இருக்குது அப்படின்ட்டு நவநீத கிருஷ்ணன் குற்றம் காட்டியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நவநீத கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு தெரியல. நேற்றைக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நவநீத கிருஷ்ணன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. நாங்கள் பேசும்போது சொல்லலை. கடந்த 2 வாரத்துக்கு மேற்பட்ட நாட்களாட்ட அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போவும் இது பற்றி சொல்லலை. பல்வேறு விஷயங்கள் போராடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குள்ளாலே பல கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் நான் இப்போ பேசினா முறையாக இருக்காது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகள் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கப்படக்கூடாது என்பதில் ஆணித்தரமாக நாம் இருக்கிறோம். நேற்றைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து இதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். நம்முடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை அவர்களும் புரிந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா வகைகளிலும் உதவியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். காவிரி விஷயத்தை நீண்ட நாட்கள் இழுத்தடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ கூட கழிச்சு ஒரே ஒரு நாள் மத்திய அரசு நீர்த்துறை செயலாளர் கூட இந்த விஷயத்தை வேளாண்மை வாரி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இவங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா அது தெரியும். ஒரு ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்குது. அந்த ஸ்கீம்னா என்ன அது தெளிவுபடுத்தப்படலன்னு சொன்னாங்கன்னா இது போல இருக்கக்கூடிய பல்வேறு ஊகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். என்னங்க தீர்ப்பினுடைய முக்கிய கட்டங்களில் முக்கியமான பகுதிகளில் திட்டம் ஸ்கீம் என்று தான் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசில் ஒரே பிரதிநிதி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைச்சரவை கூட்டத்தையும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தையும் வற்புறுத்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் எந்த வகையில் துணை நிற்க போறீங்க? 100க்கு 100 துணையாக இருக்கும். 100க்கு 100 துணையாக இருக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தினுடைய நீர் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு நாங்கள் பேசின விஷயத்தை நேற்று டெல்லியிலே நாம் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. நேற்று ராத்திரி நான் சென்னையிலும் இந்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி 100க்கு 100 துணையாக. மத்திய பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்து நான் சொல்கிறேன். மத்திய பாரதிய ஜனதா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனையை அரசியல் ஆக்குவதற்காக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க.